டெல்லி ஹைகோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், மணிஷ் சிசோடியா அவர்கள், இவங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட 23 அக்யூஸ்ட டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது முக்கியமான கேஸ் அப்படிங்கிறத எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் லைவ் லால வந்த ஹெட்லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல் அக்யூஸ்ட் இன்க்ளூடிங் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா discharged in liquor policy case. Delhi court wraps CBI for lapses அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் ரிப்போர்ட் ஆயிருந்தது. இந்த ஹெட்லைன்ஸ் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்க 27 பிப்ரவரி 2026 அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆயிருந்தது. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் எம்பி எலெக்ஷன்ஸ் நடக்கும்பொழுது, லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்கும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கஸ்டடி எடுத்தாங்க இடி. இடி எப்போ கஸ்டடி எடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 9 சமன்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மணிஷ் சிசோடியா அவர்கள் 560 நாள் பிரிசன்ல இருந்தது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏன் டெல்லி ஹைகோர்ட் இதை டிஸ்சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். யாரெல்லாம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள், யங் அட்வொகேட்ஸ், யாரெல்லாம் நீங்க பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களோ, இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல இருந்து நிறைய சட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இதுல இருந்து நம்ம கத்துக்க போற விஷயம், அதாவது இந்த கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால நம்ம கத்துக்க போற விஷயம், டிஸ்சார்ஜ் அண்டர் BNSS 2023, அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023ல செக்ஷன் 50 பேஸ் பண்ணி எப்படி டிஸ்சார்ஜ் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ஆகப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க, அவர் டெல்லி சிஎம்மா இருக்கும் பொழுதே. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரெடிகேட் அஃபென்ஸ்ல அவரோட பெயர் இருந்ததான்னா அவருடைய பெயர் இல்லை.